கர்நாடக மாநிலத்தில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பெங்களூருவில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. தற்போது கர்நாடக மாநிலத்தில் முதற்கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஏற்பாடுகள் என்னென்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம் நந்தா. நாளை 14 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலை சந்திப்பதற்கான இறுதிக்கட்ட நடைமுறைகள், இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடியும், கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேருந்துகள் இங்கு ஆர்ஆர் நகரில் இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ஆர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி அப்படின்றது பெங்களூரு ரூரல் தொகுதிக்கு வருகிறது. பெங்களூரு ரூரல் மக்களவை தொகுதி என்பது காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி. இந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பேருந்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போல விவிபேட் இயந்திரம் உள்ளிட்டவைகளை கொண்டு தற்போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்படியாக மொத்தமாக 14 தொகுதிகளுக்கு 30,602 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இந்த ஊழியர்கள் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல இவர்களுக்கு நாளை அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பயிற்சி வகுப்புகளும் கூட வழங்கப்பட்டது. அந்த பயிற்சி வகுப்பில் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமல்லாமல் அதற்கு தேவைப்படக்கூடிய அட்டை, குச்சி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களும் அவர்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக மொத்தம் இருக்கக்கூடிய 30,602 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும். அதே போல நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களிப்பதற்காக கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. பாதுகாப்பு பணிகளும் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக 1,40,000க்கும் மேற்பட்ட தேர்தல் பணியாளர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல 50,000க்கும் அதிகமான காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தொகுதியை குறிப்பிட்டு சொல்லும் போது பதற்றமான வாக்குச்சாவடிகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் துணை ராணுவத்தினர் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி நந்தா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.